Good afternoon. Sunday lunch. Rice, ரசம், பெப்பர் சிக்கன். இந்த மாதிரி இருக்கணுங்க பெப்பர் சிக்கன்னா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க எப்படி செய்யணும்னு. அதாவது நிறைய பேர் சமைக்கும் போது அந்த வெங்காயம் வதங்க கூட மாட்டுது. அது அப்படியே அது எல்லாத்தையும் போடுறாங்க. அது நல்லா இருக்காது. நல்லா வதங்கி ஒவ்வொன்றும் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஒரு அரோமா கொடுக்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டே வரும். சமைக்க தெரியறது ஒரு கலை, ஆர்ட். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோ ஒரு ஆர்கிடெக்சரோ அது மாதிரி சமையல் ஒரு கலை. எல்லாருக்கும் வரும், எல்லாராலையும் பண்ண முடியும். அது பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், அது மேலே லவ் பண்ணணும். வித் ஆம்லேட், கேபேஜ் பொரியல். இதுதான் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம். டக்குன்னு வராதுங்க வார்த்தை. அடே பெப்பர் சிக்கன் அந்த மாதிரிங்க. நிறைய வாட்டி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை எல்லாம் லிங்க்ல மேலே போட்டு வரேன். ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தாங்க, ஸ்ரீன்றவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி அதை மேலே கொண்டு வந்து வைக்கலாம் குக்கிங்லான்னு. அருமையாக இருக்குது பெப்பர் சிக்கனும். ஒருத்தர் கேட்பார் அடிக்கடிக்கு ஃபேஸ்புக்கில், நான்வெஜ்ஜாக சாப்பிட்றீங்களா சார்? வாரத்தில் 2 நாள் சாப்பிடுவோமா? மட்டன் நிறைய சாப்பிடவே மாட்டேன், எனக்கு மட்டனே பிடிக்காது. ஹெல்த் ரீசனுக்காக எனக்கு வீக்னஸ் ஆஃப் மசில்ஸு, லாஸ் ஆஃப் மசில்ஸு, நான் மீட் சாப்பிட்டாகணும். எனக்கு மட்டனே பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் சின்ன வயசுல இருந்து. இப்போ இந்த ஹெல்த் கண்டிஷனுக்காக ஒரு 2 பீஸ் 3 பீஸ் அவ்வளோ சாப்பிடுவேன். நானும் சில்லியாக சாப்பிடுவேன். இந்த முட்டையில் பாதி சில்லியாக கொடுத்துருவேன். நைட் பாருங்க பஜ்ஜி சாப்பிட்டேன், அதோட அவள் தான். நைட் டீயை குடிச்சிட்டு படுத்துட்டேன். டேப்லெட் போடணும், டீயும் பிஸ்கட் போட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்துட்டேன். இப்படி தான் என்னோட ஃபுட்டோட ஸ்டைலாக மாற்றிக்குவேன். ஏன்னா இப்போ ஆயிலாக சாப்பிட்டா அடுத்த நாள் லிமிட்டாக சாப்பிடுவேன். பெப்பர் சிக்கன் ஆம்லேட் செம்மையாக இருக்கும். பெப்பர் சிக்கன் போட்டே சாப்பிடலாமான்னு பார்க்குறேன். இது போடாமல் ரசம் போடாமல். நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. நான் நிறைய விஷயங்கள் ரா அண்ட் ரியலாக சொல்கிறேன். இப்போ ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அண்ணா எங்கள் வீட்டில் கசின்ஸ்லாம் இருக்காங்க, நாங்கள் இங்கே வந்துட போகிறோன்றக்காக எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் அடிச்சு இது விலை அதிகம் அது விலை அதிகம் சாப்பாடு வளர்த்து. ஆனால் 2 வீடு வாங்கிட்டாங்க. நானும் சாஃப்ட்வேர் தான் இருக்கேன். ஒரு ஓப்பனிங் கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் சமூகம். இதை தான் நான் சொல்கிறேன். நல்லவங்களா இருங்க, முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, உபத்திரமா இருக்காதீங்க. நான் அதை சொன்னால் உடனே அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குறீங்க. உண்மை கசப்பும் தான், போய் இனிக்கும். அதான் வாழ்க்கை. நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் உண்மையை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நான் இதனால் இழக்க போகிறது ஒன்றும் இல்லை. எனக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், Facebook is not my business. I am doing for awareness and support disabled people. You all that matter. Thank you, Kanama, your feast. I love you, da. Keep supporting everyone. I love you. God bless everyone.